2 நாள் முன்னாடி கொரியர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு பார்சல் இருக்குது, கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலை. எனக்கு எப்படி கொரியர் வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க. இதுதான் அது 2 பெரிய பாக்ஸ் ஒன்றா ஒட்ட விட்டுருந்தேன். இப்போது நானும் கொச்சும் சேர்ந்து அது பிரிச்சுட்டு இருக்கு. இது யார் அனுப்புனேன்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ளே வந்துட்டு அவங்க பேர் எதுவுமே இல்லை, ஃப்ரம் அட்ரஸ் இல்லை, நம்ம என்னோடய அட்ரஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு யார் அனுப்புனேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாளைக்கு எனக்கு ஒரு கால் வந்துருந்துச்சு. நம்மளோட அந்த எண்ணெய் இருக்குல்ல, நம்ம எண்ணெய் ஹேர் ஆயில் வித்துட்டு இருக்கிற அந்த காண்டாக்டில் தான் ஒரு மெசேஜ் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு நான் திருப்பி கூப்பிட்டுருந்தோம். அப்போ அவங்க தான் சொன்னேன், அவங்க தான் அனுப்பியிருந்தோம், தமிழ்நாட்டில் இருந்து. ஆனால் அவங்களோட பேர் எதுவுமே சொல்ல வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து இந்த மண் பாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அது பார்த்துட்டு அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி மண் பாத்திரம் வாங்கி அனுப்பியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. எங்கேருந்து வாங்கினேன் எதுவும் ஒன்று எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு எங்கிட்ட இந்த மாதிரி பாத்திரமே இல்லை. பிளாக் கலரெல்லாம் வந்துட்டு கேமரையில் நல்லா தெரியும். பிளாக் மண் பாத்திரம் எங்கிட்ட இருந்துச்சு, அது வந்து உடஞ்சி போயிடுச்சு. மறுபடியும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கிற ஒரு கிஃப்ட் வந்து கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னனால நான் அந்த பேர் சொல்லலை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸ்லாம் இந்த பாத்திரத்தில் நம்ம சமையல் செய்கிறது பார்க்கலாம்.